அனைவருக்கும் வணக்கம். வேட்டை கற்பு மலையாளம் மந்திரிகம் நம்ம யூடியூப் சேனல். அதாவது இந்த விவாகரத்து, டைவர்ஸு, இந்த மாதிரி கணவன் மனைவிகள் கருத்து பிரிஞ்சிருந்தா நம்ம மாந்திரிகத்தில் அவங்கள ஒன்றாக சேர்ந்து வாழ்கிற மாதிரி அவங்களே ஆணோ அல்லது பெண்ணோ அப்படி பிரிஞ்சிருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையாக்கிறால ஒருத்தர் பிடிக்காம இருக்கலாம். அப்படிமா ஆணு நம்ம எனக்கு என் மனைவி வேணும் அப்படின்னா பண்ணித்தாலும் பெண்ணும் அதே மாதிரி கணவனும் எனக்கு சேர்ந்து வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம அதையும் இந்த மாந்திரியத்தில் ஆண் பெண் வசியம் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஒரு வேலை ஒன்று செஞ்சுருந்தோம். என்ன அப்படின்னா ஒருத்தர் ஆண் ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி கணவன் நாங்கள் புரிஞ்சுருக்கிறோம், 2 வீட்டுக்குமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு 3 வருஷ காலம் ஆகுது. நானும் நிறையா மாந்திரிகரை பார்த்துட்டு வந்துட்டேன். எங்களால் சேர்ந்து வாழ முடியல. நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, அதை போய் நம்ம பேசணும்னு நம்மளே கன்சு தான் திரும்புது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி நீங்கள் வாங்க, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம என்ன எதுவும் பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். இல்லை நீ அது என்னவோ ஆன்லைனில் கூட அனுப்புங்க, நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு பேசிக்கலான்ட்டு அனுப்பியிருந்தார். அப்புறம் பார்த்துட்டு அவர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம். உங்களுக்கு பிரச்சனை இப்படி தான் இருந்திருக்கும்னு சொன்னோம். அவர் ஆமாம் அப்படின்னா சில விஷயங்கள் நேரில் பேசுகிறாங்க. என்ன சரி வாங்கன்னு சொல்லி நேரில் வந்திருந்தார். 2 பேரும் ரொம்ப அகன்ஸ்டாக பிரிஞ்சிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்தை 3 வருஷம் அப்படிங்கிறனால ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த பெண்மணிக்கு இவர் ரொம்ப பிடிக்கல. காரணம் அந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. ரொம்ப இதாக இருந்ததை விட அந்த பெண்மணிக்கு ஒரு வித்வேஷனம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா 2 வருஷம் நல்லா தான் வாழ்ந்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த பெண்மணிக்கு வித்வேஷனம் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பெண் இவருக்கு அந்த ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக்குவாங்க. கிரிமா மாதிரி பண்ணிடுவாங்க வச்சுக்கோங்களேன். மாந்திரியத்தில் அது பண்ணுறான். அப்படிங்கும்போது அது மாடர்ன் வச்சு பண்ணியிருந்தாவே கட்டு உடைக்க ரொம்ப சிரமம். இப்போ நம்ம மாடர்ன் வச்சு வேலை செய்தாலும் நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் அப்படி பண்ணியிருந்தாலும் அந்த ஆணும் பெண்ணும் எப்பவும் கிரிமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி சரின்னு சொல்லிட்டு நம்ம மாந்திரியத்தில் பண்ணி கொடுத்தாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வர்றதுக்கு என்ன வழியோ பூஜை முறைகள் அதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எண்ணி 12ஆம் நாள் ஆண் பெண் சேர்ந்துட்டாங்க. 2 குடும்பமும் நட்பாக போயிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு பாசம் ஏற்பட்டு சேர்ந்துட்டாங்க. 12 நாள் தான் அதுக்குள்ளே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் கருத்து வேறுபாட்டால பெரிய சூழ்நிலை இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் அனுசரித்து வாழ்றவங்க கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல. சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை அப்படிங்கிற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தான் ஒன்று எனக்கு பிடிக்கல, என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம மாந்திரிகத்தில் சரி பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.